இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம மேஷராசி அன்பர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். 19/2/2024 25/2/2024 வரைக்கும் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சந்திரன் முதல் வீட்டில் வியாழன் அமையுது. ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்க பிரணாயனம் செய்யணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த வாரம் பல பணிகளில் உங்கள் ஆற்றலை பயன்படுத்தாமல் தேவையான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தணும். இந்த வாரம் சனி சந்திரன் 11வது வீட்டில் சஞ்சரிக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பணம் பிரகாசிக்கும் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டி வருது. இந்த சூழ்நிலையில் அவசரப்பட்டு பணம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க வேணாம். குறிப்பாக முக்கியமாக நிதி ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து கவனமாக சிந்திக்கணும். உங்களின் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி வாழும் உங்கள் மனநிலை காரணமாக உங்கள் குடும்பம் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியற்றதாக இருக்கலாம். அதனால் குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடமிருந்து அறநெறி பற்றிய பல விரிவுரைகளை நீங்கள் பெறலாம். இது உங்கள் இயல்பில் பிடிவாதத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறவே முடியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாமல் நிற்பீங்க. மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியலை. அதனால் உங்கள் தொழில் தடைபடுது. இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கிறது வாய்ப்பும் இருக்குது. வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் நீங்கள் சேர நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கதவை தட்டும். அதனால் பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்கள் ஆதரவை பெறணும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எந்த காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்த்துருங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 21 முறை ஓம் பௌமியாய நமகன்ற மந்திரத்தை ஜெபிக்கணும். மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான வாரம். இது ராசிநாதன் செவ்வாய் உச்ச நிலையிலும் ராசி குருவின் இருப்பிலும் இருக்குது. உங்களுக்கு எதிலும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். நல்ல செயல்திறனோடு இருப்பீங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுபவங்களாக மாறும். எதையும் சுலபமாக சமாளிக்கக்கூடிய பக்குவம் ஏற்படும். இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரும். எதிலும் நல்ல முடிவு எடுப்பீங்க. மேஷத்திற்கு இந்த வாரம் தடையெல்லாம் நீங்கும். கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் என்பதால் இனிமேல் எதிலும் வெற்றி தான். முதல் வாழ்க்கை கோணலாகி கஷ்டத்திற்கு ஆளானு இதுவரைக்கும் இருந்தீங்கன்னா இனி நல்ல ஒரு 2வது வாழ்க்கையை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பெண்களால் செலவுகள் இருக்கும். குறிப்பாக மகள் சகோதரி இவங்களால் சுப காரியங்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டி வருது. கேட்கும் இடங்களில் உதவிகள் கிடைக்கும். அரசாங்க ஆதரவெல்லாம் கிடைக்கும். எந்த ஒரு சிக்கலையும் தைரியமாக சமாளிப்பீங்க. சிலருக்கு பணம் வருவதற்கு பொய் சொல்ல வேண்டி வருது. சிலருக்கு வீடு வாங்குவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும். மேஷத்திற்கு வீரம் வரும் வாரம் இதுதான். வார தொடக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார தொடக்கத்தில் நீங்கள் தோல்வி மனப்பான்மையும் தேவையற்ற கவலைகளையும் வச்சுருப்பீங்க. எதையும் லேசாக எடுத்துக்கிறங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அவகாசம் கிடைக்கும். உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் பல ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. வார நடுப்பகுதியில் மறக்க முடியாத நாளாக சில 21ஆம் தேதி அமையப்போகுது. உங்கள் முயற்சி மூலம் இலக்குகளை அடைவீங்க. ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை தரும். பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க பழகணும். உணர்ச்சி வசப்படுறது தவிர்க்கப்படணும். உங்கள் செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் முன்னேற்றம் காணலாம். பொறுமையான அணுகுமுறை தேவை. திட்டமிட்டு செயலாற்றணும். உறுதியான அணுகுமுறை இருந்தால் தான் எல்லாத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்கள் உணர்ச்சிகளையும் வார இறுதியில் கட்டுப்படுத்தணும். மேலும் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கணும். இந்த அணுகுமுறை மூலம் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாரம் எப்பொழுதும் ஆற்றலுடன் இருப்பீங்க. ஆனால் இன்னும் உங்கள் உணவில் கவனம் செலுத்த உங்களால் முடியலை. நிறைய சாப்பிட்றீங்க. இந்த சூழ்நிலையில் பழமையான மற்றும் கனமான உணவை தவிர்த்துருங்க. தவறுதலாக கூட உங்கள் உணவை தவற விடாதீங்க. மேலும் முடிந்தவரை இடையிடையே பழங்களை ஜாஸ்தி சாப்பிடணும். இந்த வாரம் ராகு சந்திரன் 11வது வீட்டில் இருக்குது. உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
சந்திரன் ராசியிலிருந்து 12வது வீட்டில் வியாழன் இருக்குது. லாபத்துடன் நீங்கள் பல்வேறு வகையான முதலீடுகளை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க. இந்த சூழ்நிலையில் எந்த வகையான முதலீடுகளை செய்யலையும் சிறப்பு கவனம் செலுத்தணும். கூட்டாண்மை வணிகர்கள் மற்றும் புத்திசாலித்தனமான நிதி திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க. நீங்கள் சிறப்பாக அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் உங்களின் அதீத உணர்ச்சி தன்மையால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போவீங்க. இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். இந்த சூழ்நிலையில் உங்களை சுற்றி உள்ளவர்களுடன் நீங்கள் சண்டையிடாமல் இருப்பது தான் நல்லது. இல்லைன்னா நீங்கள் சுற்றியுள்ளவங்களை தவிர்த்துருங்க. இந்த நேரத்தில் உங்கள் சகாக்கள் உதவிக்கரம் நீட்டலாம். ஆனால் அவங்கள்ட்ட இருந்து அதிகம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவர்களால் உங்களுக்கு அதிகம் உதவ முடியலை. தொழில்முறை படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். அதனால் உங்கள் விருப்பப்படி எந்த ஒரு நல்ல கல்வி நிறுவனத்திலும் உங்களால் சேர முடியுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் லலிதா சகசரநாமத்தை ஜெபிக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதனை எடுத்துக்கிட்டால் செவ்வாயுடன் 9வது வீட்டில் நட்பு நிலையில் இருக்கிறனால உங்களில் சிலருக்கு இதுவரை இருந்து வந்த கடன், நோய், எதிரி தொந்தரவுகள் எல்லாமே சாதகமாக மாறி ஒரு தீர்வுக்கு வரும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்பாலித்தவர் மீது ஈர்ப்பு ஏற்படுது. ஃப்ரெண்ட்ஸ், காதல் விவகாரங்களில் சிக்கிக்கிருவீங்க. வீடு வாங்குவதற்கு புது வீடு கட்டுவதற்கு இதுவரைக்கும் சிக்கல்கள் இருந்தால் இனிமே இல்லை. நல்ல வீட்டில் குடி போவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாரம். வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜீவன அமைப்புகள் நல்லதே நடக்கும். மேலும் 11 ராகு வலுவாக இருப்பதால் சிலருக்கு எப்படி வருமானம் வருதுன்னே தெரியாமல் வரும். வெளியில் சொல்ல முடியாத அளவில் லாபங்களும், இன்னும் சிலருக்கு இஸ்லாமிய நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்க மூலமான வருமானம் வருது. குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலை நிலையங்களில் எதிர்மறை பலன்கள் மாறி நல்லதே நடக்குது. தொழில் விஷயங்களில் தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தொழில் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் சிறக்கும். வேலை செய்ய இடங்களில் தொந்தரவுகளே வராது. பொறுமையுடன் இருக்க வேண்டிய வாரமாக உங்களுக்கு அமையப்போகுது. வார தொடக்கத்தில் யதார்த்தமாக கையாளணும். உடன் பிறந்தவர்களால் வார தொடக்கத்திலேயே பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் இதனால் மனசில் கொஞ்சம் பதட்டம் ஏற்படுது. அனுசரித்து நடக்கணும். அப்போ தான் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். வார நடுப்பகுதியில் சில சவால்களை சந்திக்க நேரும். வெற்றி கிடைப்பதற்கு உங்கள் அணுகுமுறை யதார்த்தம் தேவை. ஆன்மீக ஈடுபாடு உதவிகரமாக இருக்கும். நம்பிக்கையான போக்கு உங்கள்கிட்ட இருக்கும். இதனால் எளிதில் வெற்றி அடைவீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வார இறுதியில் உற்சாகமான மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிறனால திருப்தி அளிக்கும். இந்த வாரம் விருப்பங்களை திருப்திகரமாக நிறைவேற்றிக்கிருவீங்க. வார இறுதி கடைசி நாள் 24ஆம் தேதி சிறப்பான நாள் இல்லை. விரும்பும் பலன் கிடைக்கும் சூழ்நிலை இல்லை. விட்டு கொடுத்து போவதன் மூலம்தான் நற்பலன்களை தக்க வச்சுக்கிற முடியும். மிதுனராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த வாரம் உங்களுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி ஓய்வு எடுக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தை அனுபவிச்சிருக்கீங்க. அதனால் இந்த வாரம் புதிய செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை மகிழ்விப்பது. உங்களுக்கு உடல் ரீதியாக ஓய்வு வேணும். அதனால் நீங்கள் ஓய்வு எடுக்கணும். அதிக சோர்வான வேலைகளிலிருந்து விலகி இருப்பது நல்லது. முந்தைய மதிப்பீடுகளின்படி இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் வியாழன் இருக்குது. உங்கள் நிதிநிலை பெரிய அளவில் மேம்படும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை எல்லா வகையிலையும் சேமித்து வெற்றி பெறுவீங்க. உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய வாய்ப்பும் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கையில் அவசரப்படாமல் பொறுமையோடு இருக்கணும். ஞானத்துடன் எந்த முடிவையும் எடுங்க. இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரின் ஆதரவை பெறுவீங்க. அதனால் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையிலிருந்தும் வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் இதற்காக உங்கள் பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்து தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. தொழிலை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யலான்னு ஒதுக்கி வச்சிங்கன்னா தேவையற்ற தாமதங்களை ஏற்படுத்தும். ஏன்னா அப்போ தான் பணியில் உள்ள மூத்தவர்களின் ஆதரவையும் பாராட்டையும் பெற முடியும். வெளியூர் போய் படிக்க எண்ணத்தில் இருந்த மாணவர்கள் இந்த வாரம் பொறுமையாக இருந்து கடின உழைப்பை தொடரணும். ஏன்னா இப்படி செஞ்சாதான் வார இறுதியில் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை பசுவுக்கு பச்சை புல் தானம் செய்யணும்.
உங்களுக்கு இந்த வாரம் மன அழுத்தங்கள் தீரும் வாரம். உங்களின் பல பிரச்சனைகளுக்கு இந்த வாரம் நல்ல தீர்வு வரும். கடன் ஒழியும், மனக்கலக்கம் மறையும். உங்களில் சிலருக்கு தந்தையை பெற்ற பாட்டன் வழியில் பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எவருக்கும் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏற்படும். இனிமேல் மிதுனத்திற்கு குறைகள் எதுவும் இல்லை. குறிப்பாக தன்னம்பிக்கையற்ற எண்ணங்கள் விலகும் வாரம். அதே நேரம் சிலருக்கு பெண்கள் மூலமாக மன வருத்தங்களும் செலவுகளும் உள்ள வாரம். அது சுப செலவா அல்லது வீண் செலவா அப்படின்றதுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து தான் சொல்ல முடியும். சிலருக்கு தொழில் வேலை அமைப்புகளில் இருந்த வந்த தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும். அவசரத்திற்கு நண்பர்கள் உதவுவாங்க. அரசு வகை உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சுயதொழில் வியாபாரம் இதெல்லாம் நடத்துனீங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு. மனைவி வழியில் அனுகூலம் இருக்கும். வார தொடுக்கமே மிதுனராசி அன்பர்களுக்கு சவாலான நாளாக அமையப்போகுது. உங்கள் பதட்டத்தை எப்படி குறைப்பது என்பதை கற்றுக்கிறணும். எந்த விதமான எதிர்மறை எண்ணத்திற்கும் இடம் கொடுக்க வேணாம். நீங்கள் அற்புதங்களை புரிவீங்க அப்படின்னு நினச்சிக்கிறணும். பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சமயோஜிதமாக செயல்படணும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துருங்க. வார நடுப்பகுதியில் தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருக்கணும். சிறந்த திட்டமிடல் வேணும். உறுதியை வெளிப்படுத்தணும். மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு வார இறுதியில் நடந்துக்கிறணும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க. சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கவனமாக இருக்கிறது நல்லது. வார கடைசி நாளில் வெற்றி கிடைக்கும் நாள். உங்கள் இலக்குகளை நிறைவேற்றும் நாள். தன்னம்பிக்கை உங்களிடம் இருக்கும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாள். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 19/2/2024 பிப்ரவரி 25/2/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.